ஹாய், வெல்கம் ஆல். நான் உங்கள் ஜே. இது உங்கள் ரூட் டு டாப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, 7th பாலிட்டியில் செகண்ட் லெசன் பார்க்குறோம். இதில் நமக்கு சிலபஸ் வைஸாக என்னென்ன லெசன்ஸ் இருக்கோ அது மட்டும் தான் பார்க்குறோம். எது தேவையோ அது மட்டும். பேலன்ஸ் எல்லாம் வந்து தேவையில்லாத சாலை பாதுகாப்பு அந்த மாதிரி இருக்கும். அது ரொம்ப பேசிக்ஸ், குழந்தைங்களுக்கு பேசிக்கான ஒபீனியன் சொல்லித்தரது. ஓகேங்களா? இப்போது செகண்ட் லெசன் பார்ப்போம். அரசியல் கட்சிகள். சிலபஸ் வைஸாக பார்க்குறப்போ நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ ஸ்கூல் புக்கில் என்ன இருக்குது, இதில் நமக்கு என்ன மெயினாக தேவைப்படும் அது மட்டும் பேசிக்காக பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே. இந்தியா வந்து 1950ஆம் ஆண்டு மக்களாட்சி நாடானது, அதாவது குடியரசானது தான் சொல்கிறோம். எதனாலன்னா அப்போ தான் அரசியலமைப்பு சட்டமும் இதாக இருக்கும். ஓகேங்களா? நடைமுறைக்கு வந்திருக்கும் ஜனவரி 26. அதனால தான் நம்ம அதை குடியரசு தினமாகவும் கொண்டாடுறோம். 47 சுதந்திரம் அடைஞ்சிருந்தாலும் ஒரு டொமினியன் அந்தஸ்து மாதிரி தான் இருந்திருக்கும். நமக்கு கௌரவ தலைவராக இங்கிலாந்து ராணி தான் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? 1950 அரசியல் சட்டம்லாம் நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம குடியரசாகவே அறிவிச்சிருப்போம் நம்ம நாட்டை. ஓகேங்களா? அரசியல் கட்சியில் 3 அடிப்படை இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. தலைவர், செயல் உறுப்பினர், தொண்டர்கள். இதெல்லாம் பேசிக் உங்களுக்கு தேவைப்படாது. அரசியல் கட்சி தான் மக்களாட்சியோட முதுகெலும்புன்னு சொல்கிறோம் அப்படிம்பாங்க. ஒரு கட்சி வந்து அங்கீகரிக்கப்படுறது எப்படின்னா, 5 வருஷம் அரசியல் செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கணும். அந்த கட்சி வேட்பாளர் வந்து 6% வாக்குகளை கடைசியாக நடந்த பொது தேர்தலில் வாங்கியிருக்கணும். ஓகேங்களா? இப்போ இது அரசியல் கட்சியோட பங்குகளை சொல்லியிருப்பாங்க. தேசிய நலனை பாதுகாக்கணும், அரசியலமைப்பு சட்டப்படி தான் நடக்கணும், தனக்குன்னு தனியாக கொள்கைகள் இருக்கும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தேர்தல் அறிக்கைன்னு என்னன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ கட்சி முறையோட வகைகள்: ஒரு கட்சி முறை, இரு கட்சி முறை, பல கட்சி முறைன்னு இருக்குது. ஒரு கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து சீனா, வடகொரியா, கியூபா இதெல்லாம். ஓகேங்களா? அங்கெல்லாம் ஒரே ஒரு கட்சி மட்டும்தான் இருக்கும். அரசியல் கட்சியோட செயல்பாடுகள் சொல்லியிருப்பாங்க. வழங்குதல்னா ஸ்திரத்தன்மை வழங்குறது, பரிந்துரைக்கிறது, தேர்ந்தெடுக்கப்பட்ட அலுவலகத்திற்கு தனிநபரை பரிந்துரைக்கிறது, அப்புறம் மக்கள் நலனை ஊக்குவிக்கிறது, சமுதாயத்தையும் அரசையும் வந்து ஒருங்கிணைக்கிறது, அரசாங்கத்தை ஏற்படுத்தி அதை இயக்கிறது தான் ஆட்சி அமைத்தல். ஓகேங்களா? இருகட்சி முறை வந்து பிரிட்டன், அப்புறம் அமெரிக்கா. ஓகேங்களா? தொழிலாளர் கட்சி பழமைவாத கட்சின்னு பிரிட்டனில் இருக்குது. குடியரசுக் கட்சி ஜனநாயக கட்சின்னு யூஎஸ்ஏல இருக்குது, அமெரிக்காவில். ஓகேங்களா? பல கட்சி முறைக்கு எடுத்துக்காட்டு வந்து இந்தியா, பிரான்ஸ், ஸ்வீடன், நார்வே இந்த நாடுகள்லாம். இந்தியாவில் கட்சி முறையை பற்றி சொல்லியிருக்காங்க. 19ஆம் நூற்றாண்டோட பிற்பகுதியில் தான் தோன்றியிருக்கு. இந்தியாவில் தான் உலகிலேயே அதிகமான எண்ணிக்கையில் கட்சிகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. 3 படிநிலையாக இருக்குது: தேசிய கட்சி, மாநில கட்சி, பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்படாத கட்சிகள், சுயேட்சைகள் இதெல்லாம் வருவாங்கன்னு வைங்களேன். இப்போ தேர்தல் ஆணையம். தேர்தல் ஆணையம் வந்து சட்டப்பூர்வமான அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் நடத்துறதுக்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான அமைப்பு. தலைமையிடம் வந்து புதுடில்லியில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசியல் கட்சி எப்படி தோற்றுவிக்கிறாங்கன்னு போட்டிருக்காங்க. இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யணும், 100 உறுப்பினர்கள் இருக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் வாக்காளர் அட்டையும் இருக்கணும். ஓகேங்களா? சின்ன பசங்களெல்லாம் கொண்டு போய் காட்டிடக்கூடாது. 18 வயசு நிரம்பிய அதான் ஓட்டர் ஐடி வச்சிருக்கிற 100 பேர் வந்து உறுப்பினராக சேர்ந்துருக்கணும் அந்த கட்சியில். அப்போ தான் பதியவே முடியும். கட்சியோட அமைப்பை பற்றி இந்த தலைவர், இது செயலாளர்கள் அந்த மாதிரி இருக்கிற இதெல்லாம் வந்து ஆவணம் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்சி அங்கீகரிக்கப்படுவதற்கான நிபந்தனைகள் இதெல்லாம் வேணால் இந்த கூற்று காரணம் அந்த மாதிரி இதெல்லாம் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேசிய கட்சிகள் மக்களவை தேர்தலில் இல்லைன்னா 4 மாநிலங்களுக்கான சட்டமன்ற தேர்தலில் மொத்த வாக்கில், அதாவது அந்த ஒரு கட்சி அங்கீகரிக்கப்படணுன்னா அதோட வேட்பாளர் 6% வாக்காவது பெற்றுக்கணும்ல, அதே தான் இங்கேயும் வரும். மக்களவை தேர்தலாக இருக்கணும், இல்லைன்னா 4 மாநிலங்கள் நடந்த சட்டமன்ற தேர்தல். எதுக்கு? தேசிய கட்சி. அதில் வந்து கட்சி 6% வாக்கு பெற்றிருக்கணும். 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களில் 4 மக்களவை தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். கடைசியாக நடந்த தேர்தலில் வந்து 3 மாநிலங்களில் 2% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட்டு பிராந்திய அல்லது மாநில கட்சி. மாநில சட்டப்பேரவைக்கான தேர்தலில் இது வந்து அந்த மாநிலத்துக்கு மட்டும். இங்கே வந்து பாராளுமன்றம் இல்லைன்னா மாநிலங்கள்னு வரும். இங்கே எந்த மாநில கட்சியோ அந்த மாநிலத்தில் நடந்த தேர்தலில் செல்லக்கூடிய வாக்கில் 6% வாங்கியிருக்கணும். சட்டப்பேரவை தேர்தலில் குறைஞ்சபட்சம் 2 தொகுதியில் வெற்றி பெற்றிருக்கணும். இல்லைன்னா ஒவ்வொரு 25 தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவை தொகுதி அதில் வெற்றி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சட்டப்பேரவையில் வந்து மொத்த தொகுதிகளில் குறைஞ்சபட்சம் 3% தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கணுமா. ஓகேங்களா. சுயேட்சை வேட்பாளர்னா எந்த கட்சியிலையும் சேராமல் தனியாக நிற்கிறதுன்னு வைங்களேன். அங்கே அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, பெரும்பான்மை கட்சி, சின்ன கட்சினா என்ன, எதிர்கட்சினா என்னங்கிறதெல்லாம் டீட்டெயில் சொல்லியிருப்பாங்க. தேர்தல் குழுவோட சின்னங்கள் 1968 தேர்தல் சின்னங்கள் ஆணைப்படி ஒதுக்கப்பட்ட சின்னம், ஒதுக்கப்படாத சின்னம் 2 வகை இருக்குது. ஒதுக்கப்பட்ட சின்னங்கிறது அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிக்கு மட்டும்தான் தருவாங்க. ஒதுக்கப்படாத சின்னம் வந்து அங்கீகரிக்கப்படாத, அதாவது சுயேட்சை எல்லாத்துக்குமே கொடுப்பாங்கன்னு வைங்களேன். பெரும்பான்மைன்னு என்ன, குறிப்பிட்ட இதில் இருக்கிற இப்போ ஒரு 200 தொகுதி இருக்குன்னா அதில் வந்து ஒரு 100க்கு மேலே ஜெயிக்கிற கட்சி பெரும்பான்மை கட்சி. அப்போ அவங்க தான் ஆட்சி அமைப்பாங்க. சிறிய கட்சினா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்கிறது. எதிர்கட்சினா இப்போ ஒரு கட்சி 200ல் 102 அந்த மாதிரி எடுத்துருச்சுன்னா ஒரு 98 அதோட மொத்தத்தில் எது ஆட்சியில் இருக்கோ அதோட கம்மியான உறுப்பினர்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட வேட்பாளர்கள் இருக்கிற கட்சியை எதிர்கட்சின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. கூட்டணி அரசாங்கம்னா பல கட்சிகள் வந்து ஒன்று சேர்ந்தது தான். இப்போ கூட்டணி வச்சு அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்த அரசியலில் நின்று ஜெயிச்சு ஆட்சி அமைக்கிறது. தேர்தல் சின்னம் அவற்றின் முக்கியத்துவம். அந்த தேர்தல் சின்னங்கிறது என்ன, நமக்கு எப்படின்னா என்ன சொல்ல, அதுதான் அந்த கட்சியோட அடையாளமாகவே இருக்குது. ஓகேங்களா. அதை வச்சு தான் அதுதான் அந்த கட்சியோட வாக்கு வாங்குற இது எல்லாத்தையுமே, வெற்றி எல்லாத்தையுமே நிர்ணயிக்கக்கூடியது. விலங்குகள் சின்னத்தை வந்து தேர்தல் ஆணையம் வழங்குறதில்ல. யானையும் சிங்கம் மட்டும் வழங்குறாங்களாம். இப்போ தேசிய கட்சியாக இருந்துச்சுன்னா நாடு ஃபுல்லாக அந்த கட்சிக்கு அந்த ஒரே சின்னமாக இருக்கும். இப்போ ஒரு மாநில கட்சியோட சின்னம் வந்து இன்னொரு மாநிலத்தில் இன்னொரு கட்சியோட வச்சுக்கலாம், அது தப்பு இல்லை. தேசிய கட்சியோட சின்னத்தை தான் பயன்படுத்த முடியாது. ஒரே மாநிலத்துக்குள்ளே இருக்கிற வேறு கட்சி ஒரே சின்னத்தை இது பண்ண முடியாது. ஓகேங்களா. தேசிய கட்சிக்கு மாநில கட்சிக்கான இது சொல்லியிருக்காங்க, டெஃபினேஷன் சொல்லியிருக்காங்க. தேசிய கட்சிங்கிறது இந்தியா முழுவதும் நடைபெற தேர்தலில் போட்டியிடுறது. இது வந்து குறிப்பிட்ட மாநிலத்துக்குள்ளே மட்டும் நடக்கிறது. நான் மாநிலத்திலேயாவது வலிமையாக இருக்கணும். இது 1 அல்லது 2 மாநிலத்தில் வலிமையானதாக இருக்கலாம். அதாவது என்னதான் 2 மாநிலத்தில் இருந்தாலும் அது தனி மாநில கட்சியாக தான் இருக்கும். பெரிய லெவலில் இது இருக்காது. இது நாடு முழுவதும் தனக்கான சின்னத்தை வச்சுருக்கோம். இதுக்குன்னு ஒரு சின்ன இது பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த சின்னம் வந்து வேறு மாநிலத்தில் இருக்கிற கட்சியும் ஒதுக்கிடலாம். இதுதான் நான் முன்னே சொன்னேன். ஓகேங்களா. இது வந்து மாநில, தேசிய மற்றும் சர்வதேச விவகாரங்களை தீர்த்து வைக்கிறது. இது பிராந்திய மற்றும் மாநில நலன்களை வலியுறுத்துது. அதான் தேசிய கட்சி வெற்றி பெற்றுச்சுன்னா அப்புறம் நாடே அவங்களோட இதில் தானே இருக்கும். அப்போ அவங்க மற்ற நாட்டோட இதையெல்லாம் கம்பேர் பண்ணுறது, அவங்களோட வர்த்தகம் பண்ணுறது எல்லாத்துக்குமே அவங்க தானே பொறுப்பு. அதை சொல்லியிருக்கான். இதுன்னா அந்த மாநிலத்தோட நடவடிக்கைகள் அதே மாதிரி. அவ்வளோதான். கட்சிகளை பற்றி இந்த லெசனில் இவ்வளோ தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த லெசனில் பார்ப்போம். அண்டர்ஸ்டாண்டபுளாக இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இல்லை வேகமாக போகிற மாதிரி இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்லோவாக பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப பேசிக் டீட்டெயில்ஸுங்கிறது கொஞ்சம் ஸ்பீடாக சொல்கிறேன். சிலபஸ் வைஸாக போகிறப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்குறப்போ ஸ்லோவாக அப்படியே போகலாம். ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.